நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேகே இன்ஸ்டியூட். இந்த பதிவில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்மளுக்கு அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 14/12/2023 அன்றைக்கி நம்மளுக்கு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ்லேருந்து நம்மளுக்கு அஃபிஷியலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி நம்மளுக்கு 300+ வேக்கன்சி நம்மளுக்கு ப்ரொவிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எல்லா ஸ்டேட்டுமே தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 78 வேக்கன்சி நம்மளுக்கு டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக 78 வேக்கன்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்கேல் ஆஃப் பேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 22,405லேருந்து நம்மளுக்கு பேசிக் கொடுத்துருக்குறாங்க. இதில் அட்லாஸ்ட் 62,265 வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கேல் ஆஃப் பே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் நாலேஜ் இன் ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் இன் ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த டிஸ்ட்ரிக்டில் அதாவது அந்த சொந்த மாவட்டத்தில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 21 to 30 கொடுத்துருக்காங்க. ஏஜ் ஆஸ் ஆன் நம்மளுக்கு 39, 20, 23 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் பீரியட் ஆஃப் சர்வீஸ் ரெண்டர்ட் இன் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ப்ளஸ் 3 years சப்ஜெக்ட் டு த மேக்ஸிமம் 45 years கொடுத்துருக்காங்க. விடோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விடோ டைவர்ஸ் உமனுக்கு 5 years கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் நம்மளுக்கு நடக்கும். சரிங்களா? இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்றதுனால சிபிடியில் தான் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். இதோடைய எப்போ இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலான்னா 16th December நீங்கள் அப்ளிகேஷன் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப் டு பார்த்தீங்க அப்படின்னா 6th January 2024, அதாவது அடுத்த வருஷம் 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? அது இல்லாமல் இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் தான். அதாவது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் இல்லாமல் சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன். டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் 40 கொஷின்ஸு 50 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஷின்ஸு 50 மார்க்ஸு, நியூமரிக்கல் எபிலிட்டி 40 கொஷின் 50 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு 40 கொஷின் 50 மார்க்கு, கம்ப்யூட்டர் நாலேஜு 40 கொஷின்ஸு 50 மார்க். டோட்டலாக 250 மார்க்ஸு, மொத்தம் 200 கொஷின்ஸு. சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன், அதாவது 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் செக்ஷனல் டைமிங் கிடையாது, டோட்டல் டைமிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் டைமுக்குள்ளே நீங்கள் 200 கொஷினை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நெகட்டிவ் மார்க் கம்பல்சரியாக இருக்கும். அதாவது 1/4 நெகட்டிவ் மார்க்கு இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 to 3 monthஸில் நம்மளுக்கு அஃபிஷியலாகவே யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இது பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனில் நம்மளுக்கு மெயினாக ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுல நார்மலான ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி தான் இருக்கும். அதனால் பேங்க் எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். இதில் இன்சூரன்ஸ் அவேர்னஸ்ன்றது எதுவும் தனியாக கொடுக்கல. மேபி டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸில் உங்களுக்கு மேபி இன்சூரன்ஸும் அடிஷ்னலாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் டிகிரி படித்த எல்லாருமே இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுங்கள். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த எக்ஸாமினேஷன் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன் இன்சூரன்ஸில் எல்ஐசி, அதுக்கப்புறம் நேஷ்னல் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்சூரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றதெல்லாம் கண்டினியூவாக வரும். இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏடிஓ அப்ரெண்டிஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் போன்ற எக்ஸாமினேஷன்லாம் அடுத்தடுத்து வர இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு. நன்றி, வணக்கம்.